Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil 'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன நல்லவர்கள் மீதும் குறிப்பாக மாற்றத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய தொடர்பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நம்மளுடைய தொடர்பயான் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்த்துருக்கோம்னு சொன்னா, திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அதுக்கப்புறம் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல மிக முக்கியமான முதன்மையான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையின் சட்டங்கள் குறித்து நம்ம எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈமானுடைய அம்சங்களில் 6 அம்சங்களில் முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய மறுமையை நம்புதல். ஒரு முஸ்லீமாக இருக்கணும், மோமினாக இருக்கணும்னு சொன்னா அவன் எதை நம்பணும்? முக்கியமா மறுமையினால நம்பணும். உயிர் கொடுத்து இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், நாளை அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் உயிர் கொடுத்து எழுப்புவான், மீண்டும் எழுப்புவான், கேள்வி கணக்கு கேட்பான், சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கறத நம்பினாதான் ஒரு மோமினா இருக்க முடியும். அதுதான் ஈமானும் சொல்றாங்க. ரசூலா ஈமான்னா என்னன்னு கேட்கறதுக்கு ரசூலா சொன்ன பதில் என்ன? ஈமான் என்றால் என்ன அப்படின்னு ரசூலா கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும் போது ரசூலா சொன்ன பதில் என்ன? அல்லாஹ்வை நம்புதல், வானவர்களை நம்புதல், மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான் என்று நம்புதல், அல்லாஹ்வை சந்திப்பதை நம்புதல், அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்புதல். இதான் ஈமான் என்றால் என்ன என்பதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த விளக்கம். ஈமானுடைய அம்சங்கள் எத்தனை? 6 பார்த்தோம். என்னென்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அது பார்த்தோமா? அதோட அதாவது உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நாளை நம்புவது, அது சேர்த்து அது ஈமானுடைய அம்சங்கள் தான். ஆமன்து பில்லாஹ் என்னது? அல்லாஹ்வை நம்புதல். குத்துபி ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி அவனுடைய மலாயிகத்துமார்களை நம்புதல், குத்துபிஹி அவனுடைய வேதங்களை நம்புதல், ருசுலிஹி அவனுடைய நபிமார்களை நம்புதல். அப்புறம் என்னது? வல் யௌமில் ஆஹிரி மறுமை நாளை நம்புதல், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி விதியை நம்புதல். எது விதி? நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி, அல்லாஹ்வுடைய கடுமை தாங்காம, இந்த வெயிலுடைய கடுமை தாங்காம நம்மளுக்கு என்ன செய்யுது? நாக்க வரட்டுதா இல்லையா? தாகங்கள் இருக்குதா இல்லையா? தாகம் தாங்காம என்ன செய்யறோம்? எவ்வளவு ஐஸ் வாட்டர் குடிச்சாலும் பத்த மாட்டேங்குது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெப்பத்தின் கடுமைகள் தாங்க முடியல. அப்ப சூரியன் 1 மைல் தூரத்துல இருக்கும் போது நம்மளுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய வெப்பத்தின் கடுமை எப்படி இருக்கும்? நம்மளுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும்? அப்ப தண்ணீர் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப தண்ணீர் தடாகம் ஒண்ணு இருக்கு, அந்த நாள்ல தண்ணீர் தடாகம் ஒண்ணு இருக்கு, அந்த தடாகத்துல நீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த தடாகத்தினுடைய பெயர் என்ன? கௌசர். கௌசர்ங்கிற தடாகம், கௌசர்ங்கிற தடாகத்தை அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல ஏற்படுத்தி வச்சிருப்பான். அது யாருக்கு தருவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான்? யாருக்கு கௌசர்ங்கிற தடாகம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மளுக்கு தானே. உங்களுக்கு இன்னா ஆச்சைனா கல் கௌசர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இன்னா ஆச்சைனா கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்னது? கௌசர் தடாகத்தை நமக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்
ஆத்தைனா கல்கௌசர். புரியுதா? அல்லாஹ் தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? இதுல நபியே உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உங்களுடைய இறைவனை தொழுது துதி செய்வீராக. வன்ஹர், அவனுக்கு அறுத்து பலியிடுவீராக. இன்ன சானியக வலஹதர் சொல்றானா இல்லையா? அப்ப கௌசருக்கு சூரா கௌசர்ங்கிற ஒரு சூறாவே இருக்கு. அந்த கௌசர்ங்கிற சூரத்து நூர், அந்த ஒளி. அதனால பெண்களுக்குரிய சட்டங்கள்லாம் அதிகமா சொல்லப்பட்ட ஆயத்து இருக்கு. சூரத்து நூர்ல 24வது வசனத்தில் சொல்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம், அந்நாளில் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறும். அந்த நாளில் எந்த நாளில்? மறுமை நாளில் அவர்களுக்கு எவர்களுக்கு? மனிதர்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். அல்சினத்தகும், அவர்களுடைய நாவு. அல்சினத்தகும்னாலே அவர்களுடைய நாவு. அவர்களுடைய நாவு மனிதர்களுக்கு எதிராக என்ன செய்யும்? சாட்சியம் அளிக்கும். இப்ப நாவு நம்ம நினைக்கிறத நம்ம பேசுவோம், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நாளைக்கு மறுமை நாள்ல என்ன செய்யும்? இந்த நாவு நமக்கு எதிராக என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். யாரெல்லாம் இந்த நாவை கொண்டுதான் என்ன செஞ்சான்? புறம் பேசினா, இந்த நாவை கொண்டுதான் கோல் சொன்னா, இந்த நாவை கொண்டுதான் பொய் பேசினா, இந்த நாவை கொண்டு சாட்சியம் கூறும். வைதீகம், அவர்களுடைய கைகளும். நாவு மட்டும் இல்ல, நம்மளுடைய கைகளும் என்ன செய்யும்? அந்த மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பேசும். அடுத்தவருக்கு அநியாயம் செஞ்சான், யாரெல்லாம் இந்த கையால தான் அடுத்தவருக்கு அநியாயம் செஞ்சான், யாரெல்லாம் இந்த கையால தான் அடுத்த அண்டை வீட்டாருக்கு துன்புறுத்தணும், அண்டை வீட்டாருக்கு நோவில செஞ்சா இடப்படும். கைகள் பேசும். அடுத்து என்ன செய்யும்? அர்ஜுலுகும், அவர்களுடைய கால்கள் பேசும். யாரெல்லாம் இந்த காலை கொண்டுதான் தவறான காரியத்துக்கு நடந்து போனா, அவர்கள் செய்தவை பற்றி அவர்களுடைய கால்களும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயம் 24வது வசனத்துல என்ன செய்யறான்? சொல்லிக்காங்க. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 119வது வசனத்துல சொல்றான், காலல்லாஹு, அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா யௌமுன் யன்ஃபஉஸ் ஸாதிகீன், உண்மை பேசுவோருக்கு இந்த நாள் சிதுக்குகும், அவர்களுடைய உண்மை இந்த நாளில் பயனளிக்கும். உண்மை பேசுவோருக்கு இந்த நாள் பயன் தரும் நாள், அவர்களுடைய உண்மை பயன் தரக்கூடிய நாள் மறுமை நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உண்மை பேசியவருக்கு மட்டும்தான் நாளைக்கு அல்லாஹ் தஆலா அந்த நாள்ல என்ன செய்யும்? பயனளிக்கும். பொய் பேசுறவருக்கு பயன் அளிக்காது. அது இல்லாம லஹும் ஜன்னா, அவர்களுக்கு தான் சொர்க்கம். அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மை பேசுவோருக்கு தான் அந்த மறுமை நாளானது பயனளிக்கும். சர்வசாதாரணமா பொய் பேசுறமா இல்லையா? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? பொய் சொல்லக்கூடிய முன்னற்றி ரோமத்தை பிடித்து நாம் இழுப்போம். பொய் சொல்றதுங்கிறது அந்த முன்னற்றில இருந்து தான் வருதான், சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், பொய் சொல்லக்கூடிய அந்த முன்னற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம். இப்ப கண்டுபிடிச்சிருக்கா பொய் சொல்றது முன்னற்றில இருந்து தான் வருது. எந்த அளவுக்கு உண்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் உணர்த்திக்கிட்டே இருக்கு. புரியுதா? அப்ப உண்மை பேசுவோருக்கு அந்த நாள் பயனளிக்கும். காலல்லாஹு, அல்லாஹ் சொல்றான் 5வது அத்தியாயம் சூரா மாயிதால 119வது வசனத்துல சொல்றான், ஹாதா யௌமு யன்ஃபஉஸ் ஸாதிகீன், உண்மை பேசுவோருக்கு இந்த நாள் பயனளிக்கும். தஹதல் சிதுக்குஹும், அவர்களுடைய உண்மை அந்த நாளில் பயனளிக்கும். லஹும் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம். எவர்களுக்கு சொர்க்கம்? அந்த உண்மை பேசக்கூடியவர்களுக்கு சொர்க்கம். லஹும் ஜன்னா தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவற்றின் கீழே என்ன செய்யும்? ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பானா? அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதுல அவர்கள் என்ன செய்வாங்க? நிரந்தரமாக, என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். உண்மை பேசுவோருக்கு இந்த துனியாவுல எந்த எதுக்கு எடுத்தாலும் கரெக்டான முறையில பொய் பேசாம, நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளை அன்பு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். எவர்களை? இந்த துனியாவுல உண்மை பேசினாங்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வரலும் அன்பு, அவர்களும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். உண்மை பேசுவோருக்குண்டே அந்த மறுமை நாளில் கூடியிருக்கு. உண்மை பேசுவோருக்கு இப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் என்ன செய்வோம்? வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இன்னும் அந்த நாளினுடைய கடுமையை தாங்க முடியாம, அந்த வெப்பத்தின் கடுமையை தாங்க முடியாம, அந்த தண்ணீர் தாகத்தின் கடுமையை தாங்க முடியாம மனிதர்கள்லாம் என்ன நினைப்பாங்களா? யாரெல்லாம் இந்த பூமி என்னை விழுக்கிடாதா, இப்படி ஒரு நாள்ல என்னை அவஸ்தைப்பட வச்சுட்டியே அப்படின்னு மனிதர்கள் புலம்பக்கூடிய நாள் அந்த நாள். அந்த அளவுக்கு அந்த நாள் என்ன செய்யும்? கடுமையானதாக இருக்கும். பலா எத்துமூலல்லாஹ் ஹதீஸா, அல்லாஹ்விடத்தில் எந்த செய்தியையும் மறைக்க முடியாது. அந்த நாளில் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்விடத்தில்
எந்த செய்தியையும் மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளாக இருக்கும். அப்ப மனிதர்கள் என்ன சொல்லுவானா, யாரெல்லாம் இந்த பூமியை விழுங்கிடாதா, இந்த விசாரணையில நான் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மனிதர்கள் புலம்பக்கூடிய நிலைதான் அந்த நாள்ல இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னும் 86வது அத்தியாயம் 9வது வசனத்துல சொல்றான், யோம துபுல சராயிர், யம துபுல சராயிர் அப்படின்னா என்னது, அந்நாளில் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்நாளில் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். பிறரின் குறையை அல்லாஹ் தஆலா துனியால, அதாவது சில பேருக்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தாம இருக்கும், சில பேருக்கு ரகசியங்கள் எல்லாமே அம்பலமாக்கப்படும். அந்த நாளை மறைங்க, அல்லாஹ் உங்களுடைய குறையை நாளைக்கு மறுமையில மறைச்சிடுவான். அதே மாதிரி 20வது அத்தியாயம் சூரா காஹால 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்லலாம், யோம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதக்கூடிய அந்த நாளில். சூர் ஊதப்படுமா இல்லையா? இஸ்ராயேல் என்ன செய்யறாரு, வாயில வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னோம். முதல்ல மறுமை நாளை குறித்து பேசக்கூடிய முதல் வாரத்துல என்ன சொன்னோம், இஸ்ராயேல் என்ன செய்யறாரு, வாயிலே வச்சுட்டு ரெடியா அல்லாஹ் மேலேயே பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னோம். ரசூலா என்ன சொல்றாங்க, வானை நோக்கியே அவருடைய பார்வை இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்ப வரும்னு இருக்காராம். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தோன்னா உடனே என்ன செஞ்சுடுவாரு, ஊதிடுவாரு. குன் ஃபயக்கூன், அவ்வளவுதான். அல்லாஹ் ஊத சொன்னா உடனே ஊதிடுவாரு. உலகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும். திரும்ப அல்லாஹ் மீண்டும் ஊத சொல்லுவான். மன்னிச்சவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, திரும்ப உயிர் பெற்று எழுவாங்க. அப்ப என்ன செய்யும், பூமி சம்புத்தரையா இருக்கும். கபூர்ல இருந்து மனிதர்கள் எல்லாம் வெளிப்பட்டு வருவாங்க. மரம் செடு கொடி எதுவுமே இருக்காது. அப்ப முதல் சூர் ஊதப்படும் போது எல்லாமே என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். அதான் அல்லாஹ் சொல்றான், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளில் வநஹ்ஷுருல் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை எல்லாம் நாம் எழுப்புவோம். குற்றவாளிகளை எல்லாம் எப்படி எழுப்புவோம், யௌமைதின் ஸுர்கா, நீல நிற கண்களை உடையவர்களாக எழுப்புவோம். இந்த போட்டுக்காக நீல புர்கா, அந்த மாதிரி கண்களை உடையவர். முதல்ல ஒரு விஷயத்துல பிரிச்சு காட்டினான். எப்படி, போன வாரம் சொன்னோம், எப்படி பிரிச்சு காட்டினான், தீயவர்கள் கண்ணகரேன்னு இருப்பாங்க. 2 நேரத்துல அல்லாஹ் பிரிச்சு காட்டினானா, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் எழுப்பும் போதே அல்லாஹ் தஆலா பிரிச்சு காட்டிடுவோம். பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க. அதே மாதிரி இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீல நிற கண்களை உடையவர்களாக யாரை எழுப்புவோங்கிறான், குற்றவாளிகளை. நீல நிற கண்கள் வேற யாருக்கு இருக்கும், இருப்பாங்க ஹதீஸ்ல படிச்சமா இல்லையா, அந்த கபர் குழியில அந்த இருள் சூழ்ந்த வண்ணம் இருளாக இருக்கக்கூடிய அந்த கபர் குழியில நீல நிற கண்களை உடைய கருத்த 2 பேர் வானவர்கள் வந்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். எத்தனை பயான்ல கேட்டிருப்பீங்க. நீல நிற கண்களை உடையவர்களாக யார் இருப்பா, அவங்க எவ்வளவு பெரிய சஹாபி. ரசூலாவோட இருந்தவங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான்னு சொல்லி சிறப்பு பெற்றவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு ரசூலாவுக்கு நெருக்கமான சஹாபி, ரசூலாவுடைய மாமனாரு, ரசூலாவுடைய தோழர். இப்படிப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கு. அதனால எல்லாமே தெரிஞ்சிடும் சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் பயானம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது, தெரியல பாருங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா ஒரு மனிதர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல வந்து தட்டி சலாம் சொல்றாரு. சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. 3 தடவை சொல்றாரு, பதில் வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்ல, பதில் சொல்லல. ஒரு வீட்டுக்கு போனா என்ன சத்தம், தட்டணும். ஒரு தடவை சலாம் சொல்லணும், 2 தடவை சலாம் சொல்லணும், 3 தடவை சலாம் சொல்லணும். 3வது தடவை சலாம் சொல்லி பதில் வரலன்னா என்ன செய்யணும், திரும்ப போயிடணும் ரசூலா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த சஹாபி போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல போய் தட்டுறாரு. தட்டும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 சலாமுக்கு பதில் சொல்லல. அப்ப அவர் திருப்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கதவை தட்டினாங்கல்ல அவங்களுக்கு கதவை திறந்து விடுங்க, நான் வர சொன்னேன்னு சொல்லுங்கிறாங்க. அப்ப அவர் சஹாபி திருப்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அவர் திரும்பி போவாரு, நான் அவர் சலாத்துக்கு பதிலே சொல்லல, அவரை நான் வாங்கன்னு கூப்பிடவே இல்லை, அனுமதி கொடுக்கவே இல்லை, அவர் எப்படி திரும்பி போலாம் அப்படின்னு யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க. இது எப்படி சாத்தியம் ஆகும், இது எப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவர்கிட்ட அபு சயீத் அங்க அந்த செய்தி அவர்கிட்ட போகுது. அப்ப சஹாபாக்களோட அவர் இருக்கிறாரு. அந்த செய்தி போகும்போது அப்ப அவர் சொல்றாரு, இப்படிதான் ரசூலா சொன்னாங்க, நீங்க ஒரு வீட்டுல போய் அனுமதி கேட்டீங்கன்னு சொன்னா 3 தடவை சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி பதில் வரவில்லையானால் நீங்க என்ன செய்யணும், திரும்ப போயிடணும். ஜன்னலை திறந்து பாக்குறது, ஓட்டையில பாக்குறது, கதவை எட்டி பாக்குறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது மூமின்களுடைய பண்பும் கிடையாது. ஓரமா அனுமதி கேட்கும் போது கூட எப்படி இருக்கணும், ஓரமா நவுத்து நின்று தான் கேட்கணும். நேரடியா போய் பாப்பா கதவு திறந்துச்சு வச்சுங்க, நேரடியா போய் பார்த்துட்டு கேட்க கூடாது. அவங்க வரைச்சு கட்டிட்டு இருப்பாங்க, ஏதோ சலாம் சொல்ல வேண்டியதான்.
அவங்க பதில் சொல்லி அனுமதி கொடுத்தாதான் நீங்க என்ன செய்யணும், உள்ளாக்கே போகணும். இல்லை என்றால் 3 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லி அனுமதி வரலன்னா திரும்பி போயிடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதனாலதான் நான் திரும்பி வந்தேங்கிறேன். அப்ப உமர் இது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, இதுக்கு ஆதாரம் கொண்டு வராத வரைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த அபூ சயீத் அல் குத்ரி, சிறுவர் தான், பெரிய வயசு பையன் தான் கிடையாது, ஒரு 10-12 வயசு சிறுவர் தான் அவர். அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ் எனக்கு தெரியும், இது ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரியும் சொல்லி கேட்ட பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன், ரசூலுல்லாஹ் கூட இருக்கும் போது ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன ஹதீஸ்கள் எனக்கு தெரியும். ஆனா நான் அலுவல் காரணமா வேலையின் காரணமா வெளியே போயிடுறேன், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எனக்கு தெரியாம போயிடுது. அப்ப இந்த ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் யாரா இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும், யாரா இருந்தாலும் எல்லாரையும் தெரிஞ்சவங்களாக என்ன செய்யாது, இருக்க முடியாது. யாருக்கும் ஒரு செய்தி, சாதாரண செய்தி பாருங்க, இது சாதாரண செய்தி யாருக்கு தெரியாம இருக்கு. நாளைக்கு மறுமையில யாரை எழுப்புவான்னா குற்றவாளிகளை எழுப்புவான். அது மாதிரி மனிதர்கள் மட்டும்தான் எழுப்பப்படுவாங்களா நாளைக்கு மறுமையில? யார் யாரெல்லாம் நாளைக்கு மறுமையில எழுப்பப்படுவாங்க? மனிதர்கள், ஜின்கள். அடுத்து யார் எழுப்பப்படுவா? மனிதர்கள், ஜின்கள். வேற மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் நான் படைக்கவில்லை அல்லாஹ் சொல்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குறதுக்கு தான் படைச்சேங்கறான். அப்ப மனிதர்களுக்கு கேள்விகள் இருக்கிற மாதிரியே யாருக்கு இருக்கு? ஜின்களுக்கும் இருக்கு. கேள்வி கணக்கு இருக்கு. மனித இனம், ஜின் இனம், அதெல்லாம் சக்கலாங்கிறான்ல. 2 இனத்துக்கு கேள்வி கணக்கு இருக்கு. மனிதர்களின் ஜின்களையும் எழுப்புறது மாதிரி வேற யாரையெல்லாம் அல்லாஹ் எழுப்புவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆனை படிக்கிறோம், ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத விளங்காம படிக்கிறோம். இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டு வரேன். மறுமை நாள் குறித்து கிட்டத்தட்ட 4-5 வாரமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4-5 வாரமாவும் நான் நம்ம சுயகத்தையா சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல்றமா இல்லையா? ஆதாரத்தோட தானே சொல்றேன். இந்த வசனம் நம்பர் சொல்லி சொல்றதா இல்லையா? அந்த வசனத்தை நீங்க எடுத்து போய் பார்க்கணும், இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு. வெறும் குர்ஆனை மட்டும் ஓதிட்டு போனா வாயில கிடையாது. அதுல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். ஆனா அதுல அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்றான், என்ன பேசுறாங்கிறத விளக்கி படிக்கணும். நம்மள்ட்ட பேசுறானா இல்லையா? நாளைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கிறது எப்படி தெரியும்? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறவனை நாளைக்கு மறுமையில நான் எப்படி எழுப்புவேன்? குருடனா எழுப்பிடுவேன். குருடனா எழுப்புறேன்னா என்னது? என்னுடைய போதனையை படிச்சா மட்டும் பத்தாது, அதை சிந்திச்சு செயல்படணும். அதுல நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத நீ பார்க்கணும், சிந்திக்கணும், அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் எழுப்புவாங்கிறான்? நபிமார்கள் தான் மனிதர்கள் லிஸ்ட்லயே சேர்த்துருவாங்க. அவங்க அதிசய படிப்பா எழுப்புவான், புழு பூச்சிகளை எழுப்புவான், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எழுப்புவான். அதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னது? இறந்தவற்றை அனைத்தையும் மீண்டும் எழுப்புவேன். கடலோட கரைச்சு விட்டாலும் சரி, கடலோட கரைச்சு விட்டாலும் சரி, இல்ல தண்ணியோட அடிச்சுட்டு போனாலும் சரி, அதுக்கப்புறம் என்னது, மண்ணோட மண்ணா மக்கி போய் எலும்புகளா போனாலும் சரி, நான் என்ன செய்வேன்? உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவேன். அதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். புரியுதா? முதல்ல படைச்ச எனக்கு உங்களை திரும்ப படைக்கிறது கஷ்டம் இல்லைங்க. முதல்ல படைக்கிறது தான் ஒரு சாமான கஷ்டம். இதை பாட்டில உருவாக்குறது கஷ்டம். இதே 2வது வாட்டி உருவாக்குறது ஈஸியா உருவாக்கணுமா இல்லையா? முதல்ல படைச்ச எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க, உங்களை முதல்ல படைச்ச எனக்கு 2வது படைக்கிறது கஷ்டமா? கிடையாது. அதனாலதான் என்ன செய்யறான்? பூமியில உள்ள புழு பூச்சி பறவை விலங்கினங்கள் எல்லாத்தையுமே நான் உயிர் கொடுத்து எழுப்புவேங்க. என்ன சொல்றாங்க? 6வது அத்தியாயம் சூரா அன்ஆம் இருக்குல்ல, 6வது அத்தியாயம் 38வது வசனத்துல சொல்றான், வமாமின் தாபா, எந்த உயிரினமானாலும் ஃபில் பூமியில் வாழக்கூடிய எந்த உயிரினமானாலும் வலா தாயின் யதீரு பி ஜனாஹி, தன்னுடைய ரெக்கைகளை கொண்டு பறக்கக்கூடிய எந்த பறவையானாலும் இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அவைகள் உங்களை போன்ற சமுதாயங்கள் தான். எப்படி மனிதர்கள் சமுதாயம், ஜின்னினங்கள் சமுதாயம், அதை போன்று யாரும் சமுதாயங்கிறான்ல, பறவை இனங்களையும் உயிரினங்களையும் என்ன செய்யலாம்? உங்களை போன்ற சமுதாயங்கள். நாசுக்கு அதாவது உம்மத்துக்கு ஜம்மு உமமும், உம்மத்துக்கு பன்மை உமமு சமுதாயங்கள். அல்லாஹ் சொல்றான், அம்சாலுக்கும் உங்களை போன்ற சமுதாயங்கள். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாப், நாம் விட்டுவிடவில்லை, ஃபில் கிதாபி மின் ஷைஇன், எந்த ஒன்றையும் அந்த பதிவு புத்தகத்தில் விட்டுவிடவில்லை. எந்த பதிவு புத்தகம்? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பதிவு புத்தகம் என்னது? லவ்ஹுல்
மஹ்ஃபூல். அதுலதானே அல்லாஹ் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சிருக்கான். பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் பூமி நாளைக்கு அழிஞ்சி மண்ணால மண்ணா போற நாள் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், அந்த பதிவு புத்தகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கான். அந்த பதிவு புத்தகத்துல அல்லாஹ் பதிவு பண்ணது பிரகாரம் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? எந்த ஒன்றையும் அல்லாஹ் தஆலா அந்த பதிவு புத்தகத்துல எழுதி வைக்காமல் இல்லை, விட்டு வைக்காமல் இல்லை. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, எந்த ஒன்றையும் அந்த புத்தகத்தில் நாம் விட்டுவிடவில்லை. சும்மா பின்னர் அவர்கள் இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், அவனிடத்தில் தன்னுடைய ரப்பினிடத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள். பிறகு எல்லாருமே என்ன செய்வாங்க, தன்னுடைய ரப்பினிடத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று 6வது அத்தியாயம் 38வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சவன், ஆற்றல் படைத்தவன். எந்த ஒன்றையும் புழு பூச்சினா எவ்வளவு இருக்கும் அந்த பூமியில, ஒண்ணே இல்ல. அல்லாஹ் தஆலா உலகத்துல உள்ள மரங்கள்ல இருந்து ஒரு இலை உதிர்ந்தாலும் அவன் அறியாமல் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? எல்லாமே சொல்றாங்களா இல்லையா? எந்த மரத்துல ஒரு இலை உதிர்ந்தாலும் அது அல்லாஹ் அறியாமல் இல்லை, எனக்கு தெரியாம ஒரு இலை கூட உதிராது அப்படின்னு சொல்றானா இல்லையா? ஒரு மரத்தினுடைய இலை கூட அல்லாஹ்வுக்கு தெரியாமல் உதிராதுன்னு சொன்னா இந்த உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்கு, கோடான கோடி மரங்கள் இருக்கு. அப்ப அத்தனை மரங்கள்ல இருந்தும் ஒரு இலை காய்ந்து விழுந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்முக்கு அறிவுக்கு என்ன செய்யாது, மறையாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப அப்பேற்பட்டவனுக்கு இந்த பறவைகளையோ விலங்குகளையோ விஷ ஜந்துக்களையோ புழுவுகளையோ திரும்பி கொண்டு வர்றது, உயிர்ப்பிச்சு கொண்டு வர்றது எளிதா கஷ்டமா? ஈஸி தானே, ஈஸியா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆற்றல் அத்தியாயம் 5வது வசனத்துல சொல்றான், இதழ் உஹூசு ஹுஷிரத், விலங்குகளும் ஒன்று திரட்டப்படும் போது, விலங்குகளும் ஒன்று திரட்டப்படும் போது 81வது அத்தியாயத்துல சொல்றான், விலங்குகளும் ஒன்று திரட்டப்படும். விலங்குகளுக்கு கேள்வி கணக்கு கிடையாது, அதுக்கான 6 அறிவா இருக்கு. திரட்டுவான், ஒன்று திரட்டுறது எல்லாத்தையும் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன். மிருகங்கள், பறவைகள், புழு பூச்சிகள் எல்லாத்தையுமே உயிர் கொடுத்து எழுக்கிறது எதுக்கு? அதுகளுக்கு எல்லாம் கேள்வி கணக்கா இருக்கு. மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தான் கேள்வி கணக்கு, அதுகளுக்கு எல்லாம் கேள்வி கணக்கு கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், எந்த ஒன்றா இருந்தாலும் நான் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு ஆற்றல் படைத்தவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணுவான். எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன், உயிர் கொடுத்து எழுப்புவேன். இதழ் ஹுஷிரத், விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது 6வது அத்தியாயம் சூரா அன்ஆம்ல 128வது வசனத்துல சொல்றான், ஜின்களும் எழுப்பப்படுவார்கள், ஜின்களும் எழுப்பப்படுவார்கள். தனித்தனியா நான் சொல்றான் பாருங்க, மனிதர்கள் எழுப்பப்படுவாங்க, விலங்குகள் எழுப்பப்படுவாங்க, பறவைகள் எழுப்பப்படுவாங்க, அதுக்கப்புறம் என்னது புழு பூச்சிகள் எல்லாம் எழுப்பப்படும், ஜின்களும் எழுப்பப்படுவார்கள். வயோம யஹ்ஷுருஹும் ஜமீஆ, அந்நாளில் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். வயோம ஹஷுரும் ஜமீஆ, அனைவரையும் ஒன்று திரட்டும் நாளில் யா மாஷரல் ஜின்னு, ஜின்னுடைய சமுதாயமே கூப்பிடப்படுமா? அல்லாஹ் கூப்பிடுவானா, ஜின் இனத்தாரே, ஜின் சமுதாயமே, கதிஸ்தக்ஸர்தும் மினல் இன்ஸ், மனிதர்களில் அதிகமானோரை நீங்கள் வழிகெடுத்து விட்டீர்கள். ஜின்னினத்தை கூப்பிட்டு அல்லாஹ் மறுமை நாள்ல சொல்வானா, அன்றைய நாளில் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய நாளில் யா மாஷரல் ஜின்னு, ஜின் சமுதாயமே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவானா, கதிஸ்தக்ஸர்தும் மினல் இன்ஸ், மனிதர்களில் அதிகமானோரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வழிகெடுத்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான். அன்னைக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மனிதர்களையும் ஜின்களையும் நிப்பாடி வச்சு கேள்வி கணக்கு கேட்கும் போது அல்லாஹ் ஜின்களை பார்த்து சொல்லுவான், மனிதர்கள்ல நிறைய பேரை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வழிகெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 130வது வசனம், யா மாஷரல் ஜின்னு வல் இன்ஸ், 2 பேரையும் கூப்பிடுறாங்க. யா மாஷரல் ஜின்னு வல் இன்ஸ், ஜின் சமுதாயமே, இன்ஸ் இன்னும் மனித சமுதாயமே, அலம் யாத்திக்கும் ருசுலுன் மின்கும், அதாவது உங்களிடம் வரவில்லையா, ருசுலுன், ருசுல்னா யாரு, தூதர்கள், உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா, மின்கும் உங்களில் இருந்தே. அல்லாஹ் தஆலா அந்தந்த மனிதர்கள் இருந்து தானே தூதர்கள் அனுப்புனா, இல்ல மலக்கா தூதர் அனுப்புனானா? அந்தந்த சமுதாய மக்கள் தான் ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து தூதரா அனுப்புனான். அல்லாஹ் தஆலா ஆதம் நபியை படைச்சது முதல் கடைசி சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் வரைக்கும் எந்த ஒரு சமுதாயத்துக்குமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யாமல் தூதரை அனுப்பாமல் இல்லை. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், தூதரை அனுப்பியிருக்கான். எதுக்கு? அந்தந்த சமுதாயத்துக்கு வேதத்தையும் அனுப்பியிருக்கான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் வேதம் கொடுக்காமலும் இல்லை, தூதர்களை அனுப்பாமலும் இல்லை. அந்த வேதத்தை விளக்கி சொல்வதற்காகத்தான் யார் அனுப்பணும், தூதர்களை அனுப்பணும். அப்ப உங்களில் இருந்தே உங்களுக்கு தூதர்கள் என்ன செய்யலையா, வரலையா அப்படின்னு நல்லா யாரை பத்தி கேட்பானா, மனித சமுதாயமே
ஜின் சமுதாயமே, உங்களில் இருந்தே உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? குஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி வயுந்திரூனக்கும், அதாவது உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் என்னுடைய வசனங்களை உங்களுக்கு எடுத்து கூறி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான், லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளை நீங்கள் சந்திக்கவிருப்பதை அவர்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? எல்லா தூதர்களும் என்ன செஞ்சாங்க? நாளைக்கு மறுமை நாள் என்று ஒன்று உண்டு, நாளைக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை அனுப்பான், அதுக்கப்புறம் நாளைக்கு மறுமையில உங்க எல்லாத்தையும் என்ன செய்வான்? ஒன்று திரட்டுவான், கேள்வி கணக்கு கேட்பான் அப்படிங்கிற எச்சரிக்கையே உங்களுடைய தூதர்கள் உங்களுக்கு சொல்லவில்லையா? இந்த நாளை நீங்கள் சந்திக்கவிருப்பதை உங்களுடைய தூதர்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நிறுத்தி வச்சு கேட்பான். அடுத்தது ஷைத்தான்களும் எழுப்பப்படுவார்கள். உலக மக்களை முக்காவாசி பேரை வழிகெடுக்கிறது யாரு? ஷைத்தான் தான். அவனும் எழுப்பப்படுவான். 19வது அத்தியாயம் 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர் ரப்பிக்க, உன் இறைவன் மீது சத்தியமாக லநஹ்ஷுரன்னஹும், அவர்களையும் நாம் ஒன்று திரட்டுவோம். யார? ஷைத்தான். ஷைத்தான்களையும் நாம் என்ன செய்வோம்? அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாளில் ஒன்று திரட்டுவோம். சும்மா பிறகு லநுஹ்திரன்னஹும், அவர்களை நிறுத்துவோம். ஹவுல ஜஹன்னம ஜிஸியா, நரகத்தை சுற்றி மண்டியிட்டோராக நிறுத்துவோம். யார? ஷைத்தான்கள். உலக மாந்தர்கள் அனைவரையும் வழிகெடுத்தது யாரு? ஷைத்தான் தானே. அப்ப அந்த ஷைத்தானை எப்படி நிறுத்துவோங்க? நரகத்தை சுற்றி மண்டியிட்டோராக நிறுத்துவோம். ஏண்டா ஷைத்தான் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியாம இருக்காங்க. ஆலம் நபியை படைச்சி அல்லாஹ் தாலா ஷைத்தானை மாணவர்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சான்? என்ன சொன்னான்? ஆதமுக்கு பணியுங்கள், சுஜூத் செய்யுங்கள் நல்லா சொன்னானா இல்லையா? ஆனா யார் செய்யல? மாணவர்கள் எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சாங்க. ஆனா சைத்தான் மட்டும் என்ன செஞ்சான்? சுஜூத் செய்ய மாட்டேன்டான். ஏன் சொன்னா சொன்னான்? யாக்கே அவன் பேசினானா இல்லையா? நான் என்னைய நெருப்பால படிச்சிருக்கேன், அவரை களிமண்ணால படிச்சிருக்கேன். நெருப்பால படிச்ச நானு எப்படி களிமண்ணால படிச்சு இவருக்கு நான் சுஜூத் செய்வேன்? செய்ய முடியாது சொன்னானா இல்லையா? எல்லாரையும் படிச்சவன் அல்லாஹ் தானே. அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டானா அதை உடனே செய்யுமா இல்லையா? செய்ய மாட்டேன்னு யாக்கே அவன் பேசினானா இல்லையா? அப்ப என்னுடைய கட்டளைக்கு அடிப்படையால நீ என்ன செய்ய முடியாது? இந்த சொர்க்கத்துல இருக்க முடியாது, போ அப்படின்னு தொட்டு விட்டாங்களா இல்லையா? அதனாலதான் அவனுக்கு விரட்டப்பட்ட ஷைத்தானே பேர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓதுனீங்கன்னா விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேவையில்லாம நீங்க குர்ஆனை ஓதாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். விரட்டப்பட்ட ஷைத்தான் எதுக்கு பேரு? சொர்க்கத்துல இருந்து விரட்டப்பட்டானா இல்லையா? சொர்க்கத்துல அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான். இந்த ஆதம் நபிக்கு சுஜூத் செஞ்சிருந்தா அவன் பேசாம அங்கேயே இருந்திருப்பான். நம்ம எல்லாருமே அங்கேயே இருந்திருப்போம். இந்த பிரச்சனைக்கே வேலை இருக்காது. துனியாண்டு ஒண்ணு வந்தா இருக்காது, இவ்வளவு வேலைக்கு வேலையே இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சி அவங்களுடைய முதுகு தண்டுல உள்ள எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி எல்லா இடத்திலும் என்ன செஞ்சான்? ஒரு வாக்குறுதி வாங்கினாரா இல்லையா? ஒப்பந்தம் வாங்கினதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ்வுக்கு நான் எதையும் இணை கற்பிக்க மாட்டேன், உன்னை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்ட்டு ஆதம் நபியுடைய முதுகு தண்டுல இருக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் எழுப்பி அல்லாஹ் தஆலா வாக்கு வாங்கிட்டு தான் நம்மள என்ன செஞ்சிருக்கான்? இந்த துனியாவுக்கே அனுப்பியிருக்கான். ஆனா அந்த வாக்குக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? மாறு செய்யறோம். அதனாலதான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தலையாய துஆ அவங்கள படிக்க சொன்னோமா இல்லையா? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வாதிக மஸ்ததஅது. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல செஞ்சுட்டு வந்த ஒப்பந்தத்தின் பிரகாரமும் உன்னிடத்துல கொடுத்துட்டு வந்த வாக்கின் பிரகாரமும் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் எல்லாருமே. மறுமையில அதாவது சொர்க்கத்துல குடியமர்த்தினான். என்ன மட்டும் சொன்னான்ல, இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, மற்றபடி சொர்க்கத்துல நீங்க எல்லாத்தையும் அனுபவிங்க, இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொன்னானா இல்லையா? ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான்? அவர்களுக்கு ஒரு வேணுக்கிட்டே அவங்களோட மனசை விட்டு மாத்தி இந்த ஒரு மரத்தை எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் அவங்களை நெருங்க வேணாம்னு சொன்னா, நீங்க சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருந்துருவீங்க, இந்த மரத்தை நெருங்கினீங்கன்னா அதுக்காண்டிதான் அல்லாஹ் தஆலா உங்களை நெருங்க வேணாம்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஏற்படுத்தி அந்த மரத்தை நெருங்க வச்சு அவங்களுடைய வெக்கஸ்தலங்கள் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? கோபப்பட்டானா இல்லையா? நான் சொன்னனா இல்லையா அந்த மரத்தை நெருங்க வேணாம், ஏன் நெருங்குனீங்கன்னு கேட்கும் போது யா அல்லாஹ் தெரியாம நாங்க செஞ்சுட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப சைத்தான் என்ன செஞ்சான்? ஏன் நான் சொன்னதை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னானா இல்லையா? அப்ப வழிகெடுக்க ஆரம்பிச்சது சைத்தான். என்ன செய்யுதா? அப்ப வழிகெடுக்க ஆரம்பிச்சான். சரியா? அப்ப சைத்தான் வழிகெடுத்துட்டு அவனை கட்டி விட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும்
நான் சொல்றதுக்கு மாறு செஞ்ச நீங்க இந்த சொர்க்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படியே இருக்கட்டும், ஏழோட மட்டும் நோக்கணும். அப்ப சொர்க்கத்துல இருக்க முடியாது, போங்க துனியாவுன்னு சொல்லி தூக்கி போட்டானா இல்லையா? தூக்கி போட்டான். தூக்கி போட்டோன்னா 2 பேரையும் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் தூக்கி எரிஞ்ச இடத்த நீங்க இன்னைக்கு உம்ராக்கு போனவங்க பார்க்கலாம், அந்த மைதானத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, சதா 2 பேரும் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா 2 பேரும் கேட்டாங்க, ரப்பனா எங்களுடைய இறைவா, லலம்னா நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே என்ன செஞ்சிட்டோம், அநீதி இழைத்து விட்டோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகுனன்ன மினல் ஹாசிரீன் நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களில் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம் என்று ஆதம் ஹவ்வாவும் சதா துவா செய்து அல்லாஹ் தஆலா மன்னிப்பு வழங்கினான். அதுக்கப்புறமா என்ன சொன்னான், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், திருப்பி உங்களை கொண்டு சொர்க்கத்துல வைக்க மாட்டேன், நீங்க என்ன செய்யணும், என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும், சரியா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் நாளைக்கு மறுமை நாள்ல சொர்க்கம் போவாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாதவங்க நரகம் போவாங்க. மறுமை நாள்ல தான் உங்களுடைய விசாரணைகள் விசாரிக்கப்படும். அது வரைக்கும் நீங்க துனியாவே கடங்கன்னு சொல்லி சொன்னானா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் துனியாவுல எரியறதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகு தண்டுல இருந்து நம்ம எல்லாரையுமே வெளியாக்கி, நம்ம எல்லாருமே அல்லாஹ்விடத்துல வாக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா வெளியாக்கி எல்லாத்தையுமே வாக்கு கேட்டிருக்கான். என்னை மட்டுமே வணங்குவீங்களா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலாவிடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், துனியாவிலே வந்திருக்கிறோம். ஆனா வாக்குறுதி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், மாறு செய்யறோமா இல்லையா? மாறு செய்யறோம். அதுலதான் அந்த அல்லாஹ் அந்த ரப்பில அந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மஸ்ததாது அல்லாஹ் அஹதிக்க வ வாதிக்க மஸ்ததாது, இறைவா நாங்கள் உன்னிடத்தில் கொடுத்த வாக்குறுதியையும் உன்னிடத்தில் செய்த ஒப்பந்தத்தையும் இயன்றவரை நான் நிறைவேற்றுவேன். என்ன ஒப்பந்தம், என்ன வாக்குறுதி? இதான் வாக்குறுதி, இதான் ஒப்பந்தம். அல்லாஹ்விடத்துல நாம படைக்கப்படுவதற்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடத்துல நம்ம இந்த ஒப்பந்தத்தை செஞ்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். செஞ்சுட்டு இங்க வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம், மாறு செய்யறோம். புரியுதா? அதனாலதான் பாவ மன்னிப்பு கேட்பதிலே தலையாய துஆவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொல்லி கேட்க சொல்றாங்க, மஸ்ததாது வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஸனவு, என்னின் மீது நான் செய்த பாவங்களையும் ஒப்புக்கொள்கிறேன். வபூலக்க பிநிஅமதிக அலைய வபூலக்க பிதன்பி ஃபக்ஃபிர்லி, எனவே இறைவா என்னை மன்னிப்பாயாக. ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னக லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, நிச்சயமாக உன்னை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பாவங்களை மன்னிக்க முடியாது. இதான் பாவ மன்னிப்பு தேடுவதிலேயே தலை சிறந்த துவான்னு சொல்லிட்டு அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உன்னிடத்துல நான் செய்துட்டு வந்த ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றுவேன். அப்படின்னா நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம், என்ன ஒப்பந்தம் செஞ்சோம் தெரியுமா? தெரியாது அவங்களுக்குலாம் தெரியாது. என்ன வாக்குறுதி, என்ன ஒப்பந்தம்னா, நம்ம படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகு தண்டிலிருந்து அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் வெளியேற்றி வைத்து என்னை மட்டும்தான் வணங்கணும், எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்று நம்மள்கிட்ட வாக்கு வாங்கிட்டு ஒப்பந்தம் வாங்கிட்டு தான் அல்லாஹ் தஆலா நம்மள என்ன செஞ்சுட்டான், இந்த துனியாவுக்கே அனுப்பியிருக்கான். ஆனா நம்ம எல்லாமே என்ன செய்யறோம், அதுக்கு மாறு செய்யக்கூடியவங்களா இருக்கும். அதனாலதான் அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தலையாய துவான்னு அதை கேட்க சொல்றாங்க. காலையில் யார் ஒருவர் அந்த துவாவை ஓதிவிட்டு மாலையில் மறந்து விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மாலையில யார் அந்த துவாவை ஓதிவிட்டு உள்ளச்சத்தோட இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய பயத்தோட அந்த துவாவை கேட்டு யார் காலையை ஆவறதுக்குள்ள மறந்துடுறாங்களோ அவங்களுக்கு என்னது, சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சரியா? அப்ப பாவ மன்னிப்பு கேட்க, அதனாலதான் அந்த துவாவை நம்ம முதல்ல படிக்க வச்சிட்டோம். எல்லாம் கேட்கறீங்களா இல்லையா? சரி. அப்ப இது 68வது வசனத்துல ஷைத்தான்களும் எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவாங்க அதையும் அல்லாஹ் சொல்றான். கமா பதாக்கும் தஅவுதூன், 7வது அத்தியாயம் 29வது வசனம். கமா பதாக்கும் தஅவுதூன், உங்களை முதலில் படைத்தது போலவே நீங்கள் மீள்வீர்கள். உங்களை அல்லாஹ் இப்ப எப்படி நம்ம படைச்சிருக்கான், இதே போலதான் திரும்பவும் படைப்பாங்க. உங்களை நாம் எப்படி முதல்ல படைச்சிருக்கோமோ அதே போலவே என்ன செய்வீங்க,
மீண்டு வருவீர்கள், உங்களை அதை மாதிரியே திரும்ப நாங்கள் படைப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? 7வது அத்தியாயம் சூரா ஆராஃப்ல 29வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி காஃபு சூரத்து காஃபு இருக்குல்ல 18வது அத்தியாயம் அதுல 48வது வசனத்துல சொல்றான், உரிது அலா ரப்பிக்க சஃபா, உங்களுடைய இறைவன் முன்னிலையில் நீங்கள் வரிசையாக நிறுத்தப்படுவீர்கள். சஃப்னா என்னது? வரிசை. உங்களுடைய சஃப்புகளை நேராக்குங்கள், நேர்க்கமாக்குங்கள் சொல்றாங்களா இல்லையா? சஃப்னா என்னது? வரிசை. உங்களுடைய இறைவன் முன்னால் நீங்கள் வரிசையாக நிறுத்தப்படுவீர்கள். அப்புறம் என்னது? லக்கது ஜிஅத்துமுனா கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, உங்களை முதலில் படைத்தது போலவே, அவ்வள மர்ரானா என்னது? முதல் தடவை உங்களை படைத்ததை போலவே ஜிஅத்துமுனா நீங்கள் நம்மிடம் வந்து விட்டீர்கள். அல்லாஹ் சொல்லுவான், உங்களை நான் முதல்ல எப்படி படைச்சனோ அதை போலவே மீண்டும் படைச்சு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? என்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றதாக சூரத்துல் காஃப்ல சொல்லி காட்டுறான். காஃப ஓதுவோம், காஃப்ல அல்லாஹ் இதெல்லாம் சொல்லியிருக்கானாங்கிறது நமக்கு தெரியாது, தெரியாம ஓதுவோம், அப்படித்தானே? அப்ப உங்களை அல்லாஹ் வரிசையாக நிறுத்துவான். அது மட்டும் இல்லாம முதல் தடவை உங்களை எப்படி படைத்தானோ அதே போலவே திரும்பவும் என்ன செய்வான்? நம்மிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்பட்டீர்கள் அல்லாஹ் சொல்லுவான். 21வது அத்தியாயம் 104வது வசனத்துல சொல்லுவான், யோம நத்வி சமாயி கத்தாயி சிஜில்லில் குதுபி, சிஜில்லில் குதுபி, யோம நத்வி சமா, வானத்தை நாம் சுருட்டும் நாளில், மறுமை நாள் என்ன செய்வான்? வானத்தை அந்த பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டுவான் அல்லாஹ். மறுமை நாள்ல வானத்தை எப்படி அவனே சொல்றான், யோம நத்வி சமாயி கத்தாயி சிஜில்லில் குதுபி, எழுதப்பட்ட ஏடுகளை நாம் இப்படி சுருட்டுவதை போன்று வானத்தை நாம் சுருட்டும் நாளில், வானத்தை சுருட்டி வலது கையில வைத்துக் கொள்வானா, பூமியை சுருட்டி இடது கையில வைத்துக் கொள்வானா. கமா பதனா அவ்வள ஹல்கு, படைப்பின் முதல் படைப்பை நாம் துவக்கியதை போல அதை மீண்டும் நாம் நிறுவுவோம். வாதன் அலைனா, இது நம்முடைய வாக்குறுதினால, இது நம்மளுடைய வாக்குறுதி. அதாவது வானத்தை எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதை போல நாம் சுருக்கக்கூடிய முதல் படைப்பை துவக்கியதை போல உங்களை நாம் மீண்டும் என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். வாதன் அலைனா, இது நம்மளுடைய வாக்குறுதி. இன்னா குன்னா பாயிலீன், நாம் எதையும் செய்வோராகும். அல்ல என்ன சொல்றான்? நாம் எதையும் செய்வோம், எதையும் செய்யறதுக்கு சக்தி பெற்றவன் நான் அப்படின்னு சொல்றான். நான் உங்களை எப்படி படைச்சனோ அதான் மாதிரி திருப்பி கொண்டு வருவேன். வானத்தை சுருட்டி வலது கையில வைத்துக் கொள்வேன், பூமியை சுருட்டி இடது கையில வைத்துக் கொள்வேன். உங்களை இப்ப படைச்சது போலவே மீண்டும் நான் என்ன செய்வேன்? திரும்ப படைப்பேன். எதையும் செய்யறதுக்கு நான் ஆற்றல் உடையவன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எழுப்பப்பட்டதுமே பூமியில எல்லாருமே, நம்ம மனிதர்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்களாம்? பூமியில எவ்வளவு காலம் வாழ்ந்தோம்னு நினைப்பாங்களாம்? பகல்ல சிறிது நேரம் வாழ்ந்ததாக தான் நினைப்பாங்க. பூமியில ஒருத்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் வந்தாங்க? 950 வருடம் வாழ்ந்தாங்க. 1000 வருடங்களுக்கு 50 வருடம் தான் குறைச்சது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எவ்வளவு? 950 வருடங்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 900 வருடம், 800 வருடம், 500 வருடம், 100 வருடம், அப்படியே ஆயுள் காலம் குறைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் முதல் நபி, ஆனா நபி தான் முதல்ல. ஆனா பூமியில படைக்கப்படத்துல ஃபர்ஸ்ட் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்கதான் முதல் காலம். அவங்களுடைய ஆயுள் காலம் 950 வருடமா இருந்துச்சு. அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஆயுள் காலம் அதிகமா இருக்குமா. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்ப ரசூலா என்ன சொல்றாங்க? என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்னன்னு சொன்னாங்க? 60 to 70 தான். 60 to 70 தான் என்னுடைய உம்மத்தின் ஆயுள் காலம். அதுக்கு மேல வாழ்றவங்க அல்லாஹ்வுடைய கிஃப்ட், சரியா? அதுக்கு மேல வரவங்க போனஸ்ல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். 60 to 50 வருடம் வாழ்ந்தவங்க, 100 வருடம் வாழ்ந்தவங்க, 200 வருடம் வாழ்ந்தவங்க, 900 வருடம் வாழ்ந்தவங்க எல்லாருமே எப்படி நினைப்பாங்களாம்? உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது, எழுப்பப்பட்டு அந்த நாள்ல பகல்ல கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்ததாக பேசிக்குவாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 10வது அத்தியாயம் 45வது வசனத்துல, யௌம யஹ்ஷுருஹும், அவர்கள் எழுப்பப்படும் நாளில் கஅல்லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தன் மினன் நஹார், பகலில் சிறிது நேரம் தவிர நாம் வசிக்கவில்லை அப்படின்னு அவங்க ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். நம்ம கொஞ்ச நேரம் தான் துனியால எடுத்துட்டு வந்திருக்கோம். உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட பிறகு எவ்வளவு நாள் கபூர்ல இருந்தவங்களா இருக்கிறாங்க, எத்தனை காலமா கபூர்ல இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, அப்பையிலே மூத்தா பண்ணவங்களும் இருக்கிறாங்க, நேத்து மூத்தா பண்ணவங்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கு மூத்தா பண்ணவங்களும் கபூருக்கு போயிருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு பூமி அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட பிறகு பூமியில எவ்வளவு காலம் வாழ்ந்ததாக சொல்லிச்சுவாங்க? சிறிது பகல்ல சிறிது நேரம் தவிர நாம் வசிக்கவில்லை என்று அந்த எழுப்பக்கூடிய அந்த நாளில் அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? பேசிக் கொள்வார்கள். பைனஹும்,
ஆரம்புன கைரகம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். இப்ப எப்படி நம்ம ஒருவரை ஒருவர் தெரியுது, அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாளே நம்ம இப்படியெல்லாம் நல்லா படைப்பான். முதலில் படைக்கப்பட்டது போலதான் திரும்பி படைப்பாங்க. அதனால ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். யாருக்கும் யாரையும் தெரியாம இருக்காதுங்க. நாளைக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வரிசைப்படி நிற்க வைத்தாலும் ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப பூமியில நம்ம வசிக்கல அந்த அளவுக்கு தான் நினைப்பாங்க. கபூர்ல உயிர் பெற்று எடுத்த பிறகு எத்தனை வருடம் அவங்க கபூர்ல இருக்காங்க, ஆனா பூமியில பகல்ல சிறிது நேரம் வாழ்ந்ததாக நினைப்பாங்க. அதே மாதிரி ஒருவரை ஒருவர் என்ன செஞ்சுக்குவாங்க, அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். சரியா, இதோட இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மறுமை நாள் குறித்து நிறைய கடுமையான நிகழ்வுகள் இருக்கு. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மறுமை நாள் குறித்த நிறைய செய்திகளை சொல்றாங்க. இன்னும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சரியா, ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வாரம் படிச்சுட்டு வர துவா மறுமை நாள் பத்தி சொல்றதுனால நம்ம மறுமை நாள் குறித்த துவாவை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். போன வாரம் லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யார் கேட்ட துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா. உயிர்ப்பிக்கப்படக்கூடிய நாளில் இறைவா என்னை இழிவுபடுத்திடாது, அது ரொம்ப முக்கியமான துவா. அதே மாதிரி நம்ம நபி கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹ்வும்ம இறைவா லா துஹ்ஸினி என்னை இழிவுபடுத்திடாதே யௌமல் கியாமா கியாமத் நாளில். நம்ம நபி கேட்ட துவா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதேதான். அல்லாஹ்வும்ம இறைவா லா துஹ்ஸினி என்னை இழிவுபடுத்திடாதே யௌமல் கியாமா கியாமத் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே. இதுதான் நீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் படிக்கிற துவா. சரியா, போன வாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா, இந்த வாரம் நம்மளுடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா. எல்லா நபியும் இந்த துவாவை முக்கியப்படுத்தி கேட்டிருக்காங்கன்னா அப்ப நாம எந்த அளவுக்கு அதை முக்கியப்படுத்தி கேட்கணும். அதனாலதான் அந்த துவாவே உங்களை படிக்க சொல்லணும். சரியா, ஏண்டா அந்த அந்த நாள்ல யாரெல்லாம் உலக மாந்தர்கள் முன்னாடி என்ன செஞ்சாத இழிவுபடுத்திடாத அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் இந்த துவாவை கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா, அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.